கோவை மங்கலபாளையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆந்த்ராக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு காட்டு யானை ஒன்று உயிரிழந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் தற்பொழுது கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் தடுப்பு ஊசி போடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கால்நடைத்துறை உதவி இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் நேசராஜ் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். கோவையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஆண் காட்டு யானை காருண்யா பல்கலைக்கழக பின்புறம் இறந்து கிடந்தது. இதனையடுத்து கால்நடைத்துறையினர் ஆய்வு செய்த பொழுது அந்த காட்டு யானை ஆந்த்ராக்ஸ் நோயினால் இறக்கப்பட்டது ஆய்வில் தெரிய வந்தது. இதனையடுத்து தற்பொழுது அந்த ஆண் யானையை அந்த பகுதியில் குழியை நோண்டி புதைக்கப்பட்டது. தற்பொழுது நம்மிடையே உதவி இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி கால்நடைத்துறை இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்க சார்? இப்போ யானை இறந்ததை நம்ம லேப் மூலமாக வந்துங்க அந்த பிளட் ஸ்மியர் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் அது பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே அந்த பாடியை ஓப்பன் பண்ண முடியாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம்னு வச்சுங்களேன், ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணாமே அதை குழி தோண்டி ஆழமாக குழி தோண்டி ஜெர்சி வச்சு பறித்து குழியை தோண்டி மூடிட்டு மேலே டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போது இந்த யானை இறந்ததுக்கு அப்புறமா இந்த கால்நடைகளுக்கு, இங்குள்ள கால்நடைகளுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டு வரோம் பரவாமல் இருக்க? இப்போது யானை இறந்து ஆந்த்ராக்ஸ்னு தெரிஞ்சதுனாலங்க இந்த ஏரியா ஆந்த்ராக்ஸ் ஃப்ரீ ஏரியா. இந்த ஏரியாவில் ஆந்த்ராக்ஸ் கிடையாது. இப்போ யானை இறந்ததுனால அதிலிருந்து ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் நம்ம வேக்சினேஷன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்பாட்டில் எலிஃபண்ட் இறந்த ஸ்பாட்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிற கால்நடைகள், ஆடு, மாடு, அதில் மாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் பட்டி மாடுன்னு சொல்லலாம், மலையில் போய் மேயற பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடுகளுக்கு எல்லாமே முக்கியமாக வேக்சின் போடணும். அதுக்காக நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்னொரு 3 டேஸில் நாங்கள் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோங்க. இப்போ தற்போது இந்த ஆந்த்ராக்ஸ் மனிதனை தாக்கும் அபாயம் எதாவது இருக்கா சார்? மனிதர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் மனிதர்களுக்கு இப்போ ஏதாச்சும் இறந்த மாட்டை யாராவதும் சரியாக பாயில் பண்ணாமல் சாப்பிட்டாங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேக்சின் போடும்போது நம்மளுக்கு மாடு எதுவும் சாகிறதுக்கு வழி இல்லை.